வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழகான இடத்தை நான் காட்ட போகிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்த லேக் கலிஃபோர்னியாவில் ஒரு பிக்கஸ்ட் லேக் என்று சொல்லலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் லொக்கேஷன் கலிஃபோர்னியா ஸ்டேட் அண்ட் நிவாடா ஸ்டேட் போர்டரில் அமைஞ்சிருக்கு. அரைவாசி கலிஃபோர்னியா ஸ்டேட்டுக்கு சொந்தம், அரைவாசி நிவாடா ஸ்டேட்டுக்கு சொந்தம். இது ஒரு பிக்கஸ்ட் லேக். இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் விரும்பி போகிறது. ஏனென்று சொன்னால் குளிக்கிறதுக்கு ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு இடம் என்று சொல்லலாம். தண்ணி குளிராக இருக்காது, சூடாக இருக்கும், குளிக்கக்கூடிய மாதிரி. இந்த இடத்துக்கு ஸ்பெஷலாக நிறைய பேர் வாரவங்க. இடத்துக்குன்னு சொன்னால் குடும்பத்தோடு வாரவங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட வாரவங்க, கேம்பிங் பண்ணுறதுக்கு 5 நாள் 10 நாள் நின்று சமைச்சு சாப்பிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க வெக்கேஷன் டைமில். இந்த லேக்கை சுற்றி அழகான மலைகள். இந்த மலைக்கு மேலே இருந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையால் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். கட்டாயம் நீங்களும் அமெரிக்கா வந்தால், அமெரிக்காவில் இருக்கிறார்கள் இதை பார்த்தால் கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தண்ணி பளிங்கி மாதிரி தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக மணல், நிறைய பீச்சுகள் இருக்குது, குளிக்கலாம். இந்த லேக்கை சுற்றி பீச்சுகள், எங்கே போனாலும் பீச்சுகளும் போட்டுகளும் கப்பல்களும் சனங்களுமாக தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். கலிஃபோர்னியாவில் நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 4 மணித்தியாலம் டிரைவிங் பண்ணணும். நான் இருக்கிறது கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ. என்னுடைய இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 4 ஹவர்ஸ். இன்றைக்கு போன நான் இந்த அழகான இயற்கையான காட்சியை ரசிச்சுட்டு நல்லா குளித்து போட்டு வந்தேன். நான் குளிக்கிற வீடியோலாம் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். ஒரு ஒரு அழகான இடம். எனக்கு உண்மையிலேயே இயற்கையை ரசிக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த லேக்ஸ், பீச், பார்க், மலைகள், இந்த இடங்களை கண்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஸோ இப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் கூடுதலாக போகிறேன். நான் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி போயிடுவேன். அமெரிக்காவிலையும் சரி, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே லேக்ஸ் இருக்கோ, எங்கே பீச் இருக்கோ போயிடுவேன். எங்களுடைய லைஃப்பில் பிறந்தமா, வளர்ந்தமா, வாழ்ந்தமா, செத்தமாண்டு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இடங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இந்த இடங்களெல்லாம் பார்க்கணும் கட்டாயம். இது ஒரு இயற்கையால் உருவாக்கப்பட்டுள்ள இடங்கள், பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இடம் என்னென்னு சொன்னால் இந்த லேக் டாஹோவில் ஒரு பகுதி. இதில் நிறைய போட்டுகளெல்லாம் இருக்குது. நிறைய பேர் வருவாங்க, போட் எடுத்துகிட்டு போவாங்க, சுற்றுவாங்க, திருப்பி போட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் காசு கொடுத்தும் போட் கப்பல் எல்லாம் சுற்றிட்டு போவாங்க. பக்கத்தில் பீச் இருக்குது. நான் இப்போ அந்த பீச்சுக்கு தான் போயிருக்கிறேன். அந்த பீச்சில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த பீச் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொட்டையாக இப்படி தான் இருப்பான், அடிக்கிற வெயிலில் இப்படி தான் இருப்பான், பயந்துடாதீங்க. அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பீச்சை காட்டிட்டு நான் குளிக்க போகிறேன். எனக்கு பீச்சில் குளிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெரிய பீச். இந்த பீச்சுக்குள்ளே போகிறதுக்கே $10 ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம். கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. $10 எடுப்பாங்க. இந்த லேக் வட்டமாக அமைஞ்சிருக்குது. எங்கே போனாலும் பீச்சும் போட்டும் கப்பலுமாக தான் இருக்கும்.
ஒரு ரசிக்கக்கூடிய, என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். இந்த தண்ணியை பார்க்க எனக்கு திருப்பி திருப்பி குளிக்கணும் போல தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் அப்படி பழுங்கி கீழே ஃபுல்லாக மணல். எவ்வளோ நேரமும் குளிக்கலாம், தண்ணி குளிராது. பாருங்கள் இவ்வளோ பேர் குளிக்கிறாங்களேன்னு சொல்லி. நான் இன்றைக்கு 1 hour குளிச்சினான். இதுக்கு மேலே குளித்தா எனக்கு பிறகு வருத்தங்கள் வந்துடும்ட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். நான் குளிக்கிறதுக்கு ரெடி. கையில் ஃபோன் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் தண்ணிக்குள்ளே இறங்கினான். அதுக்கு பிறகு கொண்டு போய் காருக்குள்ளெல்லாம் வச்சு போட்டு தான் குளிச்சினேன். நான் இந்த வீடியோலாம் எடுத்த பிறகு நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு. கேம்ப் அடித்து நிறைய பேர் தங்கி குளிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, பீச் அடியில் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் எங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க போல இருக்குது, தூரத்துலேருந்தெல்லாம் வருவாங்க போல இருக்குது இந்த இடத்துக்கு. நான் இப்போ குளிக்கிற ஒரு சின்ன கட்டத்தை தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும், நீங்களும் இந்த பீச்சில் குளிக்கணும், இந்த இயற்கையை நீங்களும் ரசிக்கணும். ஒரு அழகான சந்தர்ப்பத்தை எனக்கு கடவுள் தந்திருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் உண்மையிலேயே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கொடுத்து வைக்காது. ரொம்ப ஒரு அழகான இடம். சுற்றி வர மலைகள், வீடுகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது, வடிவாக சாப்பிடலாம். அமெரிக்கன்ஸ் அவங்களோட வேலையே இதுதான். இப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிடுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காசெல்லாம் சேமித்து வைக்கிறீங்கள பெருசாக. அவங்க 5 நாள் 10 நாள் வந்துடுவாங்க. அதுக்காக எல்லாமே வாங்கி வச்சுருக்குறாங்க. போட்டில் இருந்து எல்லாமே இருக்கும். வரும்போது கொண்டு தான் வருவாங்க எல்லாத்தையும். அவங்கள ஒரு என்ஜாய் டைப். இந்த பாருங்கள், ஒரு போட்டாக இப்போ தான் பார்க்கிங்லேருந்து வந்து கொண்டு இருக்குது. இப்போ லேக்குக்கு உள்ளே போகுது. போய் நல்லா சுற்றி அடித்து போட்டு குளித்து போட்டு கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். அமெரிக்காவுக்கு, கலிஃபோர்னியாவுக்கு வாரத்துக்கு ஆசைப்படுறவங்க, வேற இருக்கிறவங்க, அமெரிக்காவில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த லேக்குக்கு போக மறந்துடாதீங்க. இந்த லேக்கோட நேம் லேக் டாஹோ. ஒரு அழகான இயற்கையான காட்சி. சின்ன லேக் இல்லை, ஒரு பெரிய லேக், கடல் மாதிரி தான் இருக்கும். குளிக்கும்போது அலை அப்படி அடிக்கும். நான் இன்றைக்கு டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு அலையடித்து உண்மையிலேயே டயர்ட் ஆகிட்டேன். ஒரு கிழமைக்கு ஒரு கால் போய் குளித்தா பரவாயில்லை. ஒரு 3 மந்த்துக்கு ஒருக்கா, 6 மந்த்துக்கு ஒருக்கா இப்படி இந்த இடத்துக்கு போய் குளிக்கும்போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் குளித்தா பரவாயில்லை. 1 hour 2 hours குளித்தா கட்டாயம் வருத்தங்களும் வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த இடத்த வடிவாக ரசித்து சுற்றி இருக்கிற மலையெல்லாம் ஏறி அந்த காட்சியை உண்மையிலேயே நல்லா ரசித்தேன். நான் ஒரு அழகான ஒரு டைமாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அமெரிக்காவில் இருந்தால், உங்களோட ஃபேமிலி யாரும் அமெரிக்காவில் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இப்படிப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது, போய் பார்க்க சொல்லி.
நிறைய இடங்கள் இருக்குது அமெரிக்காவில். அதில் ஒரு இடம் இது. இப்போ நான் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதை போல் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரணும், இந்த அழகான இயற்கையை ரசிக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். அதுக்காகத்தான் இந்த வீடியோவை பிணைக்கட்டு எடுத்து நான் போடுறேன். நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்காட்டியும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வடிவாக எல்லாம் காட்டியிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் மேலும் இன்னும் இப்படிப்பட்ட அழகான வீடியோக்களை போடலாம்னு இருக்கிறேன். இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கலிஃபோர்னியாவில் கோல்டன் கேட்டுக்கு போனேன் நான். அந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியலை. பார்க்காட்டிக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு 1 மந்த்துக்குள்ளே போட்ட வீடியோ. அதுவும் ஒரு அழகான இயற்கையான காட்சி தான். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் சில வீடியோக்களோட மீண்டும் சந்திக்கும் வரை உங்களின் நண்பன் விஜிதரன். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.